பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் எங்களுடைய அரபு இலக்கண வகுப்பு தொடரிலே 5வது பாடமாக நாங்கள் இன்று பார்க்க இருப்பது அதவாத்துல் இஸ்திஃபாம், வினா அமைப்புக்குரிய சில சொற்பிரயோகங்கள் இருக்கின்றன. கொஷன் ஃபார்மேட்டுக்குரிய சில வேர்ட்ஸுகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் இன்று கற்க இருக்கின்றோம். உதாரணமாக, எங்கே, ஏன், நீ வந்தியா, எதற்காக என்று நாங்கள் பயன்படுத்துவோம். வென், வேயா, வாட் என்று சொல்லி நாங்கள் ஆங்கிலத்திலே குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு அரபிக்குள்ளும் அதுவாத்துல் இஸ்திஃபாம் என்கின்ற ஒரு ஃபார்மேட் காணப்படுகின்றது. அவற்றை கற்கின்ற போது கேள்வி அமைப்புக்குரிய சொற்பிரயோகங்களே எங்களால் கற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கின்றது. உதாரணமாக, இந்த இடத்திலே அதுவாத்துல் இஸ்திஃபாம் கொஷன் ஃபார்மேட்டுக்குரிய சில சொற்பிரயோகங்களை இங்கு தரப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மண், மண் என்ற சொற்பிரயோகம் யார் என்ற கருத்திலே பிரயோகிக்கப்படுகின்றது. மண், ஹூன்னு நாங்கள் சொல்லுவோம் இங்கிலீஷிலே, ஹூ, மண். மா, வட், என்ன என்ற கருத்திலே மா அல்லது மாதா ரெண்டும் ஒரே கருத்தில் நாங்கள் பிரயோகிக்கிறோம். சிறு சிறு வித்தியாசங்கள் இருந்தாலும் என்ன என்ற கருத்திலே நாங்கள் பிரயோகிக்கின்றோம். லிமாதா என்ற சொற்பிரயோகங்கள் வை, ஏன் என்ற கருத்தில் பிரயோகிக்கப்படுகின்றது. கைஃப, எப்படி என்ற கருத்தில் பிரயோகிக்கப்படுகின்றது. கைஃப என்பது எப்படி. மதா, எப்பொழுது என்ற கருத்தில் பிரயோகிக்கப்படுகிறது. மதா என்பது. ஐன, எங்கே என்ற கருத்தில் பிரயோகிக்கப்படுகின்றது. வேயா என்று நாங்கள் சொல்வோம். கம், ஹவு மெனி, எத்தனை என்ற கருத்திலே கம் பிரயோகிக்கப்படுகின்றது. ஐ, எந்த, விச் என்று நாங்கள் சொல்வோம். எந்த, எந்த மாணவனை நீ தேடுகின்றாய். ஐயா தாலிபின் நாங்கள் சொல்கிறோம். ஐய, நாங்கள் கீழே ஒவ்வொன்றுக்குரிய உதாரணங்களை பார்ப்போம். அதனடுத்து ஹல் அல்லது என்பது விளையாடினாயா என்று நாங்கள் ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டை நாங்கள் யூஸ் பண்ணுகின்றோம். வந்தியா, சாப்பிட்டியா என்று சொல்லுவோம். அதற்காக நாங்கள் ஹல் என்ற பிரயோகத்தை பார்ப்போம். எனவே இந்த கொஸ்டின் ஃபார்மேட்டுக்குரிய சொற்பிரயோகங்கள் அல்லது சொற்கள் அல்லது ஹர்ஃபுகள் இவற்றை எவ்வாறு அரபியிலே பிரயோகிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் கீழே உதாரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இவை ஒவ்வொன்றுக்குமான உதாரணங்கள் இங்கே இருக்கின்றன. மண், ஆரம்பமாக மன்ஹாதா, மண் என்பது யார் என்ற கருத்தை குறிக்கும். மண் என்றால் யார். மன்ஹாதா, யார் இவர். ஹூ இஸ் திஸ். மன்ஹாதா, ஹாதா அஹி, இவர் எனது சகோதரன். மன்ஹாதா, ஹாதா அஹி, இவர் எனது சகோதரன். மாஹாதா, வாட் இஸ் திஸ், இது என்ன. ஹாதா கிதாபுன், திஸ் இஸ் அ புக், இது ஒரு புத்தகம். மண், யார் என்ற கருத்து. மா, என்ன என்ற கருத்து. மாதா, மாதா என்றாலும் என்ன என்ற கருத்து. மாதா ஹதஸ, என்ன நடந்தது. வாட் ஹேப்பன், என்ன நடந்தது என்ற கருத்திலே நாங்கள் அதை குறிப்பிடுவோம். மாதா ஹதஸ உஹ்மிய அலைய, உஹ்மிய அலைய, நான் மயங்கி விழுந்து விட்டேன் என்பதற்கு அரபியிலே பிரயோகிக்கிற ஒரு பிரயோகம் தான் உஹ்மிய அலைய, நான் மயங்கி விழுந்து விட்டேன். லிமாதா அந்த ஹுனா, ஏன் நீ இங்கே இருக்கிறாய். லிமாதா என்றால் ஏன் என்ற கருத்து. நாங்கள் சொல்லுவோம் வை என்று சொல்லுவோம். ஏன். லிமாதா அந்த ஹுனா, நீ ஏன் இங்கே இருக்கிறாய். லி அதுருசல் உலூம, நான் சயின்ஸை படிப்பதற்கு. உலூம் என்றால் சயின்ஸ், சயின்ஸை கற்பதற்கு நான் இங்கே இருக்கிறேன். கைஃப ஹாலுக, சுகம் எப்படி என்பது. கைஃப ஹாலுக பிஹைர், அல்ஹம்துலில்லாஹ். பிஹைர் என்ற நலம் என்ற அர்த்தம். ஃபைன் இங்கிலீஷில் சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. மதா என்றால் நாங்கள் சொன்னோம். மதா, எப்பொழுது. மதா துசாஃபிரு, நீ எப்பொழுது பிரயாணம் செய்கின்றாய். உசாஃபிரு, நான் பிரயாணம் செய்கிறேன். கதன், நாளை. டுமாரோ, இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், நாளை நான் பயணம் செய்வேன். அப்போ மண் என்றால் யார், மா என்றால் என்ன, மாதா என்றாலும் என்ன, லிமாதா ஏன், கைஃப எப்படி, மதா எப்பொழுது, மதா துசாஃபிர் எப்பொழுது பிரயாணம் செய்கின்றாய். உசாஃபிரு கதன் இன்ஷா அல்லாஹ், நாளை நான் பயணம் செய்வேன். 7வது ஐன, எங்கே. ஐனல் கிதாபு, புத்தகம் எங்கே. ஐனல் கிதாபு, அல் கிதாபு ஃபில் ஹகீபதி, புத்தகம் பேகில் இருக்கிறது. புத்தகம் பையில் இருக்கிறது. The book is inside of the bag.
அல் கிதாபு ஃபில் ஹகீபதி கம் திஃப்லன் கம் சொன்னோம் எத்தனை how many children கம் திஃப்லன் லக்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் கம் பண்ண எத்தனை நாங்கள் சொல்றோம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் கம் திஃப்லன் லக்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் ஹம்சத்து அத்ஃபாலின் 5 பிள்ளைகள் ஐய கிதாபின் துரீத் நீங்க எந்த புத்தகத்தை சொல்லுறீங்க எந்த புத்தகத்தை விரும்புறீங்க எந்த புத்தகத்தை நாடுறீங்க ஐய சரி ஒரு புத்தகத்தை கேட்குறா அந்த புக்கை கொண்டு வாங்கன்னு சொல்லி அப்போ மாணவனுக்கு விலங்குல எந்த புக்குன்னு சொல்லி மாணவன் கேட்பார் ஐய கிதாபின் துரீத் விச் புக் நீங்கள் எந்த புஸ்தகத்தை விரும்புறீங்க நாடுறீங்கன்னு சொல்லுவோம் உரீதோ நான் விரும்புகின்றேன் கிதாபல் கவாயித் கவாயித் சட்டங்கள்னு சொல்லுவோம் அல்லது ரூல்ஸ்கள்னு சொல்லுவோம் விதிகள்னு சொல்லுவோம் இலக்கண விதிகளை கவாயித்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க அப்போ கிதாபல் கவாயித்னா இலக்கண விதிகளை கொண்ட புத்தகம் நஹு கிராமர் புத்தகம் அப்போ உரீது கிதாபல் கவாயித் நான் இலக்கண புத்தகத்தை விரும்புகின்றேன் அடுத்து ஹல் அடுத்தது என்பது நான் உங்களுக்கு சொன்னேன் அது தமிழில் கொஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் என்று நான் சொல்லுவோம் நீ விளையாடினாயா போனியா கேட்டியான்னு சொல்லுவோம் ஹல் தஸ்மாவுல் அதான நீ அதானை கேட்கின்றாயா உனக்கு அதான் விளங்குதா இந்த கேள்வி கேட்டால் ஒன்றோ எஸ் அல்லது லா பிரயோகிக்கணும் நஅம் அல்லது லா இல்லை என்று நாங்கள் சொல்லுவோம் நஅம் என்றா எஸ் நஅம் அஸ்மாஹு எஸ் நான் அதனை செய்ய மாட்டேங்கிறேன் அல்லது லா இல்லை லா அஸ்மாஹு நான் எனக்கு அது கேட்கல அதே மாதிரி தஸ்மாவுல் அதான ஹல் சொல்லலாம் அல்லது சொல்லலாம் ஏவும் அதே கருத்து தான் நீ உனக்கு அதான் கேட்குதா தஸ்மாவுல் அதான நஅம் அஸ்மாஹு எஸ் நான் அதனை செய்ய மடுக்கின்றேன் எனவே ஐன என்றால் எங்கே கம் என்றால் எத்தனை ஐய எந்த கிதாப் ஐய கிதாபின் துரீத் ஐய தாலிபின் துரீத் எந்த மாணவனை நீங்க சொல்றீங்க எந்த மாணவனை நீங்க நாடுறீங்க ஐய கிதாபின் துரீத் ஐய தாலிபின் துரீத் ஹல் தஸ்மாவுல் அசான் உங்களுக்கு அதான் விளங்குதா தஸ்மாவுல் அசான் நீங்க அதாம கேட்குறீங்களா ஹல்லும் என்பது என்ற அமைப்புல அரபிக்கில் பிரயோகிப்பாங்க ரைட் அடுத்ததாக நாங்கள் ஒரு பயிற்சிக்கு போகிறோம் ரைட் பொருத்தமான ஹுரூஃப்களை கொஷன் ஃபார்ம் ஹுரூஃப்களை நாங்கள் இந்த இடத்துல இணைக்கணும் ரைட் கீழே மேலே சந்திக்கிறாங்க அதுக்கு எந்தெந்த சொற்கள் பொருத்தமோ அந்தந்த சொற்கள் நாங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டி இருக்கும் ரைட் ஒன்று ஹிப்த என்ன எப்சண்ட் ஆனான் ரைட் லிமாதா ஹிப்த நீ ஏன் எப்சண்ட் ஆனாய் லிமாதா என்ன ஏன் லிமாதா ஏன் நீ எப்சண்ட் ஆனாய் லிமாதா ஹிப்த அல்லதி பியதிக்க உன்னை கையில இருப்பது அப்ப என்னன்னு கேட்கணும் மல்லதி பியதிக்க உன்னை கையில் இருப்பது என்ன மல்லதி பியதிக்க உன்னுடைய கையில் இருப்பது என்ன ரைட் மா முடிஞ்சு அதே மாதிரி லிமாதா முடிஞ்சு அடுத்தது சாஃபர மஅக்க உன்னோடு பயணம் செய்தான் கேட்கணும் யார் உன்னோடு பயணம் செய்தான் மன் சாஃபர மஅக்க அல் ஹால் கைஃபல் ஹால் நாங்கள் சொல்றோம் அது பிரயோகம் சுகம் எப்படி என்று விசாரிப்போம் கைஃபல் ஹால் ரைட் அடுத்தது நீ துரீது விரும்புகின்றாய் மாதா துரீத் உனக்கு என்ன வேணும் மாதா துரீத் what do you want உனக்கு என்ன வேண்டும் மாதா துரீத் அதே போன்று பைத்தின் துரீதுன்னு அதிகம் அப்போ ஐயன்னு சொல்றோம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஐயன எந்த கருத்து ஐய பைத்தின் துரீத் உனக்கு எந்த வீடை நீ விரும்புகின்றாய் நீ எந்த வீடு நாடுகின்றாய் எந்த வீட்டுக்கு நீ போகணும் ஐய பைத்தின் துரீத் அடுத்தது துசாஃபிரு இலா மக்கா நீ மக்காவுக்கு சொல்கின்றாய் ஒன்பதாவது பாருங்க கம் ரியால் எத்தனை ரியால்கள் உன்னோடு இருக்கின்றன உன்னிடம் எத்தனை ரியால்கள் இருக்கின்றன அதுவும் முடிஞ்சு அடுத்தது துசல்லில் ஜும்ஆ ஐன சொல்லி போலாம் நீ எங்கே ஜும்மாவை தொழுகின்றாய் ஐன துசல்லி அல் ஜும்ஆத நீ எங்கே ஜும்மாவை தொழுகின்றாய் மூன்று சொற்கள் இருக்குது ஹாதா கிதாபுக கொஸ்டனா கேட்கலாம் ஹல் ஹாதா கிதாபுக இது உன்னுடைய பேகா இது உன்னுடைய புத்தகமா கொஸ்டன் ஃபார்ம் அமைப்புல உங்களுக்கு கேட்கலாம் இங்க போடலாம் மதா துசாஃபிர் இலா மக்கா நீ எப்பொழுது மக்காவுக்கு சொல்கின்றாய் மத்தா துசாஃபிரு இலா மக்கா கடைசி மிச்சம் மட்டும்தான் ஹாரூன் வந்தாரா எனவே இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி கருத்து இது நீங்க ஒவ்வொன்றாக இந்த பயிற்சியில எல்லாத்தையும் அப்ளை பண்ணணுன்றதுக்காக வேண்டி இந்த பயிற்சி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கீங்க இந்த பயிற்சியை வீடியோவை 2-3 முறை கேளுங்க இந்த பயிற்சியில் பாருங்க பார்த்து எழுதிக்கோங்க
இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த சொற்பிரயோகங்களுடைய கருத்துக்கள் இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். ரைட், அடுத்தது கேள்வி. ضع سؤال لكل جواب من الأجوبة التالية كما في المثال. உதாரணத்தில் தரப்பட்டிருப்பதை போன்று கீழுள்ள எல்லா ஆன்சர்ஸும் இருக்குது, அது கொஸ்டின் எப்படி வருமானு நீங்கள் எழுதணும். உதாரணமாக ஹல் தஸ்மஉனி, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதான்ற அர்த்தம். ஹல் தஸ்மஉனி, நீங்க என்ன செய்மடுக்கிறீங்களா? நஅம் அஸ்மஉக, எஸ் நான் உங்களை செய்மடுக்கின்றேன். இனி அன பிகைர் அல்ஹம்துலில்லாஹ் அப்ப நான் நலம் என்றா கேள்வி வரணும் கைஃப ஹாலுக, கேள்வி வரணும் கைஃப ஹாலுக, சுகம் எப்படி, கைஃப ஹாலுக. ரைட், இந்த இடத்துல கைஃப ஹாலுக என்பது உன்னுடைய சுகம் எப்படி. அடுத்தது முஹம்மத் ஃபில் பைத்தி அல் ஆன, உங்களுக்கு கேட்கலாம் ஐன முஹம்மத், முஹம்மத் எங்கே இருக்கிறார்? ஐன முஹம்மத், முஹம்மத் எங்கே இருக்கிறார்? ஐன முஹம்மத் அல் ஆன, இப்பொழுது முஹம்மத் எங்கே இருக்கிறார்? முஹம்மத் ஃபில் பைத்தி அல் ஆன, முஹம்மத் இப்பொழுது வீட்டில் இருக்கிறார். அடுத்தது சஅசிலுல் யௌம இன்ஷா அல்லாஹ், நான் இன்று சென்றடைவேன். கேட்கலாம் மத்தா தசிலு, நீ எப்பொழுது சென்றடைவாய்? மத்தா தசிலு, நீ எப்பொழுது சென்றடைவாய்? ரைட், சஅசிலுல் யௌம இன்ஷா அல்லாஹ். நாலாவது நஅம் வந்திக்கு, நஅம் வந்திக்கு, அப்ப எஸ் வந்தா ஹல் அல்லது என்ற சொற்பிரயோகத்தில் நாங்கள் பிரயோகிக்கணும். சமயத்துக்கு சத சஹாபி, சஹாபியோட கதையை நான் செய்மடுத்தேன். அப்ப ஹல் சமயத்த, நீங்க செய்மடுத்தீங்களா? ஹல் சமயத்த கிஸ்ஸத சஹாபி, சஹாபியுடைய கதையை நீங்கள் செய்மடுத்தீர்களா? கிஸ்ஸத சஹாபி, நீங்கள் சஹாபியுடைய கதையை செய்மடுத்தீர்களா? ரைட், ஆன்சர் நஅம் சமயத்து கிஸ்ஸத சஹாபி. ஃபில் குர்ஆனி 30 ஜுஸ்அன், குர்ஆனில் 30 ஜுஸ்கள் இருக்கின்றன. அப்ப கம் ஜுஸ்அன் ஃபில் குர்ஆன், கம் ஜுஸ்அன் கேள்வியா கேட்கின்ற போது கம் ஜுஸ்அன் ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே எத்தனை ஜுஸ்கள் இருக்கின்றன? ஃபில் குர்ஆனி 30 ஜுஸ்அன். ஹாதா உஸ்தாதுல் லுகத்தில் அரபியத்தி, இவர் அரபு மொழி ஆசிரியர். கேள்வி கேட்கலாம் மன் ஹாதா, யார் இவர்? மன் ஹாதா, ஹாதா உஸ்தாதுல் லுகத்தில் அரபியத்தி. அன்புக்குரிய மாணவர்களே, இது ஹுரூஃபுல் இஸ்திஃபாம் என்று சொல்கின்ற அமைப்பு எவ்வாறு பிரயோகிக்கின்றோம் என்பது சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான் இது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விரிவான பாடங்கள் தொடர் பாடங்களாக எமது அடுத்தடுத்தது வர இருக்கின்றது. அந்த வகையில் இதனை நீங்கள் நீளவும் பார்த்து இன்ஷா அல்லாஹ் ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். பின்னால் வருகின்ற எமது பாடங்களுக்கு அது மிகவும் இலகுவானதாக இருக்கும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.